பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆழமான வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மாலை வேலையில் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் சத்தியத்தை எப்படி கேட்கணுங்க? சந்தோஷமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தலைப்பு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் கடந்த நாட்களில் நம்ம பார்த்து கொண்டு வந்த சபை மற்றும் சபையார், அதாவது நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லியிருக்கிற இந்த ஆலயத்தை குறித்தும் நாம் கூடுகிற இந்த கூடுகையை குறித்தும் அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். சபை என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். சபைக்கு இருக்கக்கூடிய 3 பங்குகளை பார்த்தோம், நிச்சயங்களை பார்த்தோம். கடந்த வாரத்தில் சபைக்குரிய 6 அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்த எல்லா காரியத்தையும் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளில் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களான்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு தான் தேவனுடைய பார்வையில் ஒரு தரம் இருக்கிறது. தேவன் பார்க்குற ஒரு பார்வையில் ஒரு தரம் இருக்குது. எப்படி ஒரு வகுப்பில் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க இருப்பாங்க, அதே நேரத்தில் சரியாக படிக்காதவங்க கூட இருப்பாங்க. அப்படி தரம் பிரிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் தேவன் கூட சபையில் இருக்கக்கூடியவர்களை தேவன் என்ன பண்ணுறான்னா ஒரு தரத்தின் அடிப்படையில் பார்க்குறாங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடம் என்னவென்றால், கிறிஸ்துவின் சபையின் 3 நிலைகள் என்ன, அல்லது சபையில் இருக்கும் 3 நிலைகள் என்ன? கிறிஸ்துவத்தில் இருக்கும் 3 தரப்பினர். வழங்குதுங்களா? கிறிஸ்துவத்தில் இருக்கும் 3 தரப்பினர். இது கிறிஸ்துவின் சபைன்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு டினாமினேஷன் இருக்குங்களே, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்னு, அதை மீன் பண்ணல. அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க, கிறிஸ்துவின் சபைன்னு அவங்க பேர் வைத்து கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சபை என்பது தேவனுடைய பார்வையில், கடந்த முறை பார்த்தோம் பாருங்க, பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார் பார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த என் சபைனார் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கிறிஸ்துவின் சபைன்னு சொல்றோம். ஏன்னா கட்டுறவர் யாரு? இயேசு தான் அந்த பேதுரு மூலமாக சபையை காட்டினார். அதனால அதை தான் நம்ம கிறிஸ்துவின் சபைன்னு சொல்றோமே தவிர இந்த உலகத்தில் இருக்கிற டினாமினேஷன் அதை நம்ம மீன் பண்ணலன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பாத்தீங்களா? வந்ததுங்களா? 3 தரப்பு வந்ததா? ஒண்ணு சொல்லுங்க, முதல்ல யாரு? அழைக்கப்பட்டவர்கள். 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர். 3வது உண்மை உள்ளவர்கள். இந்த 3 பேரும் இப்ப யாருக்கு எங்க தான் இருக்கிறாங்களா? ஆட்டுக்குட்டியானவரோட கூட இருக்கிறாங்க. சரி, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த 3 தரப்பு, அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளவர். சரியா? இதுல தான் நம்ம இந்த தரத்தை நாம் பார்க்க முடியும். ஆக்சுவலா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது ஒரு உவமை மூலமா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அதுல மெஜாரிட்டி வைஸ் இயேசு பேசின உவமைகள் எதை குறிச்சிருக்குன்னா, விதையை குறித்தும் விதைப்பை குறித்தும் அறுப்பை குறித்தும் நிறைய பேசியிருப்பார் இல்லையா?
அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு உவமை, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால நம்ம வசனம் வாசிக்க தேவையில்லை. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போறான். அவன் விதைக்கும் போது எங்க விழுது? சில விதைகள் வழியில விழுது, சில விதைகள் பாறையில விழுது, முள்ளுல விழுது, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்து பலனை கொடுக்குது. இதுதான் 3 பிரிவா பிரிக்கணும். இதுதான் 3 பிரிவா பிரிக்கணும். ஒண்ணு, வழி அருகே விழுந்த விதை, அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது, பாறையிலும் முள்ளிலும் விழுந்தது. ஏன்னா இது விழுந்தது ஆனா வளர முடியல, வளர்க்குதுங்களா? இது ரெண்டாவது கேட்டகரி. முள்ளிலும் பாறையிலும் விழுந்தது ரெண்டாவது கேட்டகரி. மூன்றாவது கேட்டகரி எதுன்னா, நல்ல நிலத்துல விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்குது. சரிங்களா? அதனால இயேசு பேசின ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த வளர்ச்சியை குறித்ததான காரியங்களை தேவன் பேசியிருப்பார். அது நமக்கு அறிந்த ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த 3 நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்துட்டு, குறிப்பா இன்றைக்கு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? நம்ம அழைக்கப்பட்ட நிலையில இருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில இருக்கிறோமா, இல்லை உண்மை உள்ள நிலையில இருக்கிறோமான்றதை நம்மள என்ன பண்ணிக்கலாம்? இன்னைக்கு இவ்வளோ நேரம் பார்த்தோம் பாருங்க, தொடர்ந்து பார்த்தோம் பாருங்க சபையை குறித்து. அதெல்லாம் ஏன்னா இதுல தான் நிக்குது, இதுல தான் நிக்குது. நம்ம கேட்ட காரியத்துல எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோங்களா, கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை பிடித்து கொண்டே வாழ்கிறவர்களா இருக்கிறோமா? புரியுதுங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியம். சரி, முதலாவது கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்க? முதல் கூட்டத்தார் யாருங்க சொல்லுங்க? அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இவங்க தாங்க அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? எப்படிப்பட்டவங்களா ஆனாங்களா? விசுவாசிகள் ஆனாங்க. புரியுதுங்களா? விசுவாசிகள் ஆனாங்க. அப்போஸ்தலர் 11:21. அப்போ முதல் இது அங்க பார்த்தோம் பாருங்க, எப்படி விதை என்ன பண்ணாங்க? போடும்போது எங்க விழுந்தது? வழியில விழுந்துதா? ஏன் வழியில விழணும்? வழியில போட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இயேசு சொல்றாரு வழியில விழுந்ததுன்னு. ஏன் வழியில விழுந்ததுன்னா, இயேசு தான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அப்போ வழியில விழுந்ததுன்னா என்ன? விழுந்தது, ஆனா அதை யார் எடுத்துக்கிட்டா? அந்த விதைய பறவைகளை வந்து பட்சித்து போட்டு, சாத்தார் வந்து என்ன பண்றாரு? வசனத்தை எடுத்துட்டான். சரிங்களா? இப்போ வழி அருகே விழுந்தது அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். விசுவாசிகள் இவங்க யாரு? விசுவாசிகள், கர்த்தரிடத்துல திரும்பினவங்க, கர்த்தரிடத்துல திரும்பினவங்க. ஆனா இப்போ நீங்க அப்படியே கணக்கு பண்ணலாம், அப்படியே நீங்க கரெக்டா யாரு எப்படிப்பட்டவங்கன்றது நீங்க பார்க்கலாம். இவங்க எப்படின்னா, ரட்சிக்கப்பட்டாங்க, கிறிஸ்தவர்கள்னு பேரு, ஆனா இவங்க செய்யறது எல்லாம் வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அது நம்ம இருக்கக்கூடிய டினாமினேஷன் எல்லாம் வச்சு பார்த்துக்கலாம் நம்மளை சுத்தி. ஏன்னா சபைன்னும் போது நம்ம தான் பிரிவினை பார்க்குறோம், ஆனா தேவனுடைய பார்வையில அப்படி கிடையாது. எல்லாருமே அவருக்கு ஈக்குவல் தான். அந்த இதுல தான் 3 பிரிவா பிரிக்கிறார். சரியா? 3 பிரிவா பிரிக்கிறார். இப்போ சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய வளர்ச்சி மற்ற காரியங்கள்ல தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இவங்கெல்லாம் எப்படின்னா, கிறிஸ்மஸ் டைம்ல கடைசியில வந்து நிற்கிறாளுங்க. பார்த்துக்கிட்டீங்களா? சபைகள் எல்லாம் கிறிஸ்மஸ் டைம்ல, ஈஸ்டர் டைம்ல ஏதாவது நல்லது கெட்டதுக்கு மாத்திரம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லா சபையில இருக்கு, எல்லா பிரிவினர் மத்தியிலையும் இருக்குது. ஒரு இன்வால்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடியவர். அதனால தான் வேதம் சொல்லுது இவங்க எப்படிப்பட்டவங்களாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 15:5. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, விசுவாசிகளா ஆயிட்டாங்க இவங்க. பரிசேயர் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துட்டு விசுவாசிகளா ஆயிட்டாங்க. அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இப்போ சபையில விசுவாசிகள் ஆயிட்டாங்க, ஆனா வந்து எதை செய்யணும்னு சொல்றாங்க? தர்க்கம் பண்றாங்க. இங்க ஒரு பெரிய ஒரு தர்க்கமே நடக்குது ஆதி சபையில. ஆமா, நம்ம பழைய இதுல இருந்தத அதை எல்லாத்தையும் பண்ணுவோம், விருத்த சேதனம் பண்ணுவோம், மற்ற காரியங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்போம் இப்படின்னு. பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், வசனத்தை சார்ந்தவங்க இல்ல, வசனத்தை கேட்கறது இல்ல, வசனத்துடைய ஆர்வம் இல்ல, பாரம்பரியம். நாங்க இப்படி ஆக்குவோம்,
நாங்கள் அதாக்கும் இப்படி ஆக்கும், நாங்கள் இது செஞ்சுட்டோம் அப்படி செஞ்சுட்டோம், நாங்கள் இத்தனை வருஷமா இருக்கிறோம் அத்தனை வருஷமா இருக்கோம், எங்கள் தாத்தா முப்பாட்டை எல்லாரும் எப்படி இருக்கிறோம், எல்லாம் சபையில் இருக்காங்க, எல்லா சபையில் எப்படி இருக்கிறாங்க. இப்போ இவங்க எப்படின்னா விசுவாசிகள். ஆனாலும் தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில இவர்கள் இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படிங்க? அவங்க நடக்கைன்றது வேற, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவங்க யாரு? விசுவாசிகள். அவங்கக்கிட்ட எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நீ கிறிஸ்தவன் கிடையாது அப்படின்னா பயங்கரமா வாதம்லாம் பண்ணுவாங்க. நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை பத்தி ஏதாவது சொன்னா கோவம்லாம் வந்துடும். ஆனா ஆண்டவர் விரும்புற மாதிரி காரியத்தை செய்ய மாட்டாங்க. வசனத்தின் படி வாழ்ந்தா கிடையாது. ஆனா ஆண்டவரை பத்தி ஏதாவது சொன்னா, என்ன நீ எப்படி சொல்லலாம், நீ புரியுதுங்களா? இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க. வைராக்கியெல்லாம் இருக்கும், கிறிஸ்தவன்ற வைராக்கியம் இருக்கும். ஆனா கிறிஸ்து சொன்ன அடிச்சு ஓடுல நடக்கிறது இல்லை. இப்ப இவங்க தான் இந்த ஆரம்ப நிலை விசுவாசிகள், அழைக்கப்பட்டவர்கள். இவங்க பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், வசனத்தை சார்ந்தவங்க கிடையாது, பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 19:2. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது. விசுவாசிகள் இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க பார்த்தா அங்க விசுவாசிகள் இருக்கிறாங்க. அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம், நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பாத்தீங்களா? பரிசுத்தாவியை பெற்றீர்களான்னு கேட்டா, பரிசுத்தாவின்னு ஒண்ணு இருக்குதுன்னே எனக்கு தெரியலன்றாங்க. ஏன்னா இவங்க விசுவாசிகள், அவ்வளவுதான், அழைக்கப்பட்டவர்கள். அந்த பரிசுத்தாவிக்குரிய காரியங்கள், அதன் மூலமாய் வரக்கூடிய பரிசுத்த நடக்கை, இதுலெல்லாம் என்ன கிடையாது, அவங்களுக்கு நாட்டமும் கிடையாது, அதை அறிந்து கொள்றதும் கிடையாது. இருக்கிறாங்களா? அது மாதிரி இருக்கிறாங்களா? நிறைய டினாமினேஷன்ல இருக்கிறாங்க. இனி கூட நீங்க சில டினாமினேஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி சில காரியங்கள் எல்லாம் சொன்னா அவங்க என்ன பண்றது கிடையாது, ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏன்? நீங்க மோஸ்ட்லி ரோமன் கேத்தலிக்ல போனீங்கனாலே டோட்டலா சேஞ்ச் அங்க எல்லாமே தலைகீழ் தான், விசுவாசிகள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் தான். ஆனா இப்ப தற்காலத்துல சபையில என்ன வந்துச்சுன்னா, செயின்ட் வர்ஷிப் எல்லாம் வந்துச்சு. இப்போ போப்பெல்லாம் எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போப்புகளை வணங்க ஆரம்பிச்சு அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு மாஸ் கூட கண்டக்ட் பண்றாங்க ஆர்சியில. இப்ப என்னாச்சு? கிறிஸ்தவர்கள் தான், ஆனா என்ன இல்லை அவங்களுக்குள்ள? கிரியை இல்லை. பரிசுத்தாவின்னா என்னன்னு தெரியல. பாரம்பரியம், நாங்களாம் காலாகாலமா நாங்களாம் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பவுல் தெளிவா சொல்றாரு ரோமாபுரிக்கு எழுதும் போது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க, சொல்றாரு பாருங்க, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது, சொல்றாரு பாருங்க, விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்போ விசுவாசிகள் ஆன போது, அதான் முன்னாடியே பார்த்தோமே, கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ விசுவாசிகள் ஆன உடனே ரட்சிப்பு என்ன ஆயிடுச்சு? சமீபம் ஆயிடுச்சா? அத்தோட நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன வருதுங்க? இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. சொல்றாரு பாருங்க, நீங்க அந்த ஸ்டேஜ்ல நிறுத்திட்டீங்க. விசுவாசிகள் ஆன உடனே ரட்சிப்பு சமீபம் ஆயிடுச்சு, அப்படியே நிறுத்திட்டீங்க. ஆனா இன்னும் அது எப்படி இருக்குதான்? அதிக சமீபமா இருக்குதுன்னா இன்னும் இந்த ரட்சிப்புக்குள்ள போகணும். விசுவாசியா மாத்திரம் இருந்தா போதாது, இன்னும் ரட்சிப்பின் காரியங்களை அறிந்து கொள்ளணும், இன்னும் காரியங்கள் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதனால்தான் முன்னாடியே சொன்ன, இவர்கள் வசனத்திற்கு முதலிடம் கொடுக்காதவங்க. பைபிள் என்ன சொல்லுது அதெல்லாம் கிடையாது. சத்தியம் என்ன சொல்லுது, சத்தியத்தை போதிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது. இவங்க விரும்புறதெல்லாம் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆளை மாத்திரம் மைண்ட்ல வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? வசனத்தை ஏத்துக்கணும்னா வசனத்தை ஏத்துக்க மாட்டாங்க, வசனத்தை சொல்றவரை ஏத்துக்குது. புரியுதா? சில இடத்துல எல்லாம் போய் சொல்லுவாங்க, எங்க ஃபாதர் எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, நீங்கெல்லாம் வந்து ஒன்றும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, இவர் கற்றுக் கொடுக்குறாருங்க, அவர் கற்றுக் கொடுக்குறாருங்க, இவரு பேசுறாருங்க, அவர் பேசுறாருங்க, எல்லாம் பேசிட்டோம். நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற? நீ எப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயமா இருக்கிற? உன்னுடைய வளர்ச்சி எப்படி? உன்னுடைய நிச்சயம் என்ன? உன்னுடைய அதிகாரம் என்ன? உன்னுடைய பங்கு என்ன? ஒண்ணுமே தெரியலையே. ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம வெறும் விசுவாசிகளா ஆயிட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிகளா ஆயிட்டாங்க. ஆனா இவங்க என்ன, எதை ஏத்துக்கல? வசனத்தை ஏத்துக்கல. அதனால தான் ரோமர் 10:17 வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால்
விசுவாசம் கேள்வினாலே வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தாலே வரும். ஆமென். கேள்வி தேவனுடைய வசனத்தினால. இப்ப இவங்க விசுவாசிகள் தான். ஆனா எப்படிப்பட்ட விசுவாசிகள்னா, ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டாங்களே தவிர வசனத்தை கேட்கிற விசுவாசிகள் இல்ல. ஏன்னா கேள்வினாலதான் என்ன வரும்? விசுவாசம் வரும். கேள்வினானுங்க கொஸ்டினா இல்ல, ஹியரிங் சென்ஸ், கேட்கறது. அந்த கேட்கிற இதெல்லாம் கிடையாது. அதனாலதான் பாருங்க, சில இடத்துல சபை கூடுதலாம் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சு மெசேஜ் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமா இருக்கும், ரொம்ப சொற்பமா இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்கு என்ன பண்றது இல்ல, விசுவாசிகளும் அதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டா பெரிய விஷயமா இருக்குது. சில சபைகள்ல 15 நிமிஷம் எடுத்தா பெரிய விஷயம். புரியுதுங்களா? ஏன்னா இவர்கள் விசுவாசிகள், ஆனால் வசனத்துக்கு முதலிடம் கொடுக்காதவர்களா இருக்கிறாங்க. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ விசுவாசம் இருக்குது, ஆனா விசுவாசத்துக்கேத்த என்ன இல்ல, கிரியே இல்லை. புரியுதுங்களா? அதனாலதான் முழுக்க முழுக்க அதை சார்ந்துடாம இவங்க எதை சார்ந்துட்டாங்கன்னா உலகத்தை சார்ந்துட்டாங்க. உலக பழக்க வழக்கங்கள். நீ சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்போ சமீபத்துல இந்த ஆடி மாசத்துல இந்த கூழெல்லாம் ஊத்துனாங்க இல்லையா, நிறைய ஆர்சி சர்ச்சில் எல்லாம் ஊத்தி இருக்கிறாங்க. அந்த சைடெல்லாம், கேரளா சைடெல்லாம் ஆர்சி சபையில கூழ் ஊத்தி இருக்கிறாங்க. சும்மா சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா சமத்துவம்னு சொல்றாங்க. என்னது சமத்துவம்? முஸ்லிம் பண்டிகை கொண்டாடுறது, மாரியம்மாவுக்கு கூழ் ஊத்துறது, மாரியம்மாவை மேரியம்மாவை மாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா இவங்க யாரு? விசுவாசிகள். ஆனா கிரியே இல்லை, உலகத்தை சார்ந்திருக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னாருங்க? கிளியரா சொன்னார் இல்லையா? யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாத்தீங்களா? தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்க. உலகத்தினுடைய காரியத்தை எங்க கொண்டு வரக்கூடாது? நம்ம தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வரக்கூடாது. நம்மளே தேவனுடைய ஆலயம். அப்போ விசுவாசிச்சாங்க, அத்தோடு நிறுத்திக்கிட்டாங்க. வசனத்தின் மேல வாஞ்ச வரல, வசனத்தை கேட்கணுன்ற எண்ணம் வரல, பாரம்பரியத்தை சார்ந்துட்டாங்க. பரிசுத்த ஆவினா என்னன்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் ஏற்றுக்கொள்றது இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. ஆனா விசுவாசிகள், இவர்களை தான் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வேறு சொல்லுங்க. என்னப்பட்டவங்க? அழைக்கப்பட்டவங்க. ஒன்லி காலிங், அழைக்கப்பட்டவங்க. ஆனா இவங்க நெக்ஸ்ட் எங்க போகணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போனோம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போகாம எதுலயே நிக்கிறாங்க? அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிக்கிறாங்க. அப்ப நம்மளை பார்த்துக்கணும், நம்மளும் அப்படி இருக்கிறோமா? புரியுதுங்களா? இந்த மாதிரி சில விஷயங்களை பிடிச்சிட்டு இருக்கோமா? பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோமா? இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோமா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அழைக்கப்பட்டவர்கள் போது விசுவாசிகள் மனம் திரும்பிட்டாங்க. ஆனா விசுவாசத்துக்குரிய கிரியைகள் அவர்களிடத்துல இல்ல. சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் அற்றவர்களாய் இருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரெண்டாவது யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படினா என்ன அர்த்தங்க? இது சரியான மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னா, அழைக்கப்பட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதை உறுதியாக்கும்படி இருங்க. அழைக்கப்பட்ட அழைப்புல நின்றாதீங்க. நெக்ஸ்ட் எங்க வரணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரணும். அதுல எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கும்படி ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு. உறுதியா இருக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி சகோதர சகோதரி. நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்றது போதாது, சத்தியத்தின் அடிப்படையில் நமக்குள்ள என்ன வரணும்? வளர்ச்சி வரணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னும் போது முன்னாடி பார்த்த அழைக்கப்பட்டவர்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாக்கோபு 2:20. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமா? பாத்தீங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசி தான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனா இன்னும் நான் பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன். இன்னும் சில விஷயங்களை உலகத்தை சார்ந்துருக்கிறேன். எந்த அளவுக்கு உலகத்தை சார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிலர்
திருமணம் செய்யறதுக்காக சத்தியத்தை விட்டு போயிடுறாங்க. தெரியுமா? திருமணம் செய்யணுன்றதுக்காக சத்தியத்தை விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல வருது, நான் அவங்கள கூப்பிட்டு வந்துடுவேன், நான் அவரை கூட்டிட்டு வந்துடுவேன், நான் சத்தியத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடுவேன் சொன்னவங்கெல்லாம் பாய் பாய் காமிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்? உலகத்தை சார்ந்த கண்ணின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பேர். வழங்குதுங்களா? அதுதான் இங்க சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம விசுவாசிகள் தான், சொல்லிக்கிறது இல்ல, அதுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கணும். அதே யாக்கோபு 2:26 வாசிங்க. யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல. பாத்தீங்களா? ஆவி இல்லாத சரீரமும் என்னதுங்க? செத்தது. ஆமாங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியை பெற்று அதற்கேற்ற கிரியை நடப்பிக்கணும். அதுக்கேற்ற கிரியை நடப்பிக்கலன்னா, பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா, ஆவியின் காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஆவியில நடத்தப்படலன்னா, ஆவி இல்லாத சரீரம் செத்தது. சொல்லுங்களா? இருக்குங்களா? ஆவி இல்லாத சரீரம் செத்தது. இந்த மாதிரி யார் இருக்கிறா? அழைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரணும். அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வர்றவங்க எப்படிப்பட்டவங்க? எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பாத்தீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம்னு சொல்லும் போது 3 விதமான விசுவாசம் இருக்குது வேதத்துல. தேவனுக்கு சித்தமான பார்க்கலாம். 3 விதமான விசுவாசம். முதலாவது ஆரம்ப நிலை விசுவாசம், 2வது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், 3வது மகா பரிசுத்தமான விசுவாசம். வழங்குதுங்களா? இந்த 3ம் எப்படி ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நீங்க பார்க்கும்போது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குதோ, விசுவாசத்தின் வளர்ச்சி கூட அப்படி இருக்குது. அதை நம்ம செப்பரேட்டா பார்க்கணும். சரி, இப்போ இங்க சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன். அதாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க? தேவனிடத்தில் சேருகிறவர்கள். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாத்தீங்களா? இவங்க எப்படின்னா வெறும் விசுவாசியா இருந்துட்டு உலகத்துல போடுற ஆள் கிடையாது. இவங்க எப்படின்னா தேவனை அறிந்து கொள்ளுகிறார்கள், தேவனிடத்தில் சேருகிறவர்கள், தேவனிடத்தில் பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். ஆனாதான் பாருங்க, ஜெப ஜீவியம். இவங்க எப்படிப்பட்டவங்க? நன்கு ஜெபிக்கிறவங்க, நல்லா தேவனை ஆராதிக்கிறவங்க, நல்ல ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்றதுல வாஞ்சியா இருக்கிறவங்க. அப்ப அந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில வர்றவங்க தேவனை சார்ந்து தேவனுடைய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாரு? வளர்ந்துருப்பாரு. ஏன்னா ரோமர் 12:1-2. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா? சரீரங்களை என்ன பண்ணணுமா? ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறவர்னா இவர் எப்படின்னா ஞான ஸ்நானம் என்ற பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டார்? அவரு தேவனுக்காக ஒப்பு கொடுத்தவர். நல்லாங்குதுங்களா? தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தவர். அழைக்கப்பட்டவர்களே ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறாங்க. ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, ஆவி இல்லாத சரீரம் செத்தது. பரிசுத்தாவியை அறிந்து கொள்ள விசுவாசத்துக்குரிய கிரியை இல்லாம அவங்க எடுத்த ஞானஸ்நானம் என்னதான்? ஒண்ணுமே யூஸ் இல்லாம. புரியுதுங்க? ஆனா இங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குதா. அப்ப இந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுனா என்ன? எப்படி ஒரு பலிய பலிபீடத்தின் மேல வச்சு அதை வெட்டி அதுல இருந்து ரத்தம் வெளியில எடுக்கப்படுதோ, வெட்டின பிறகு மறுபடியும் அதுக்கு ஜீவன் வருமா? வராது. அந்த மாதிரி நீங்களும் நானும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இதனுடைய உடன்படிக்கை தான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இது தாங்க ஞானஸ்நானம். சரியா? இதுதான் ஞானஸ்நானம். தேவனோடு கூட அந்த உடன்படிக்கையில வந்து நெக்ஸ்ட் என்னாவதுங்க? 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது? பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வளர்ச்சிக்கு போனங்க. ஞானஸ்தானம் பெற்று நம்மளை நம்ம தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாத அப்படிக்கு என்ன பண்ணுமா, தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்றதை என்ன பண்ணோம், பகுத்தறியணும். இதுதாங்க சத்தியத்தின் மேல வாஞ்ச. புரியுதுங்களா? இதுதான் சத்தியத்தின் மேல வாஞ்சியா வருது. மாத்திரமல்ல, இவர்கள் தங்களை இன்னும் மெருகேற்றிக்கிறது எப்படின்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமா. இந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க, அந்த புது சிருஷ்டியா நான் இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள பிறந்திருக்கிறேன், நான் அந்த புது சிருஷ்டியின் அனுபவத்துல இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அவங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்னா, பழச ஒழிக்கிறதா இருக்கணும், புதுச நிலவரப்படுத்துறதா இருக்கணும். புரியுதுங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டு இன்னும் அப்படியே இருந்தா, இன்னும் அந்த கிரியை செய்யாத விசுவாசத்தோட இருந்தா, அந்த அவங்க எந்த லிஸ்ட்ல போயிடுவாங்க? அழைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த கிரியை செய்யறவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. சரியா? அதான் பாருங்க, இது ஒரு வளர்ச்சி. நான் முன்னாடி சொன்னது போல இது வளர்ச்சி. அதுதான் பேதுரு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இதுதாங்க இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புதிதாய் பிறந்த குழந்தையை போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். திருவசனம் என்னும் கலங்கமில்லாத ஞானப்பால், அதன் மேல வாஞ்சியா இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ அந்த அழைக்கப்பட்ட நிலைமை நம்ம ஒரு விசுவாசியா மாத்திரம் இருந்துடாம, நெக்ஸ்ட் இவர் என்ன பண்றாருன்னா, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறாரு, அந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறாரு, புது சிருஷ்டிக்குரிய காரியத்தை எடுத்துக்கிறாரு. மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு என்ன பண்ணல, அவரு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் என்னன்றத என்ன பண்றது, தெரிஞ்சுக்கிறதுல. புரியுதுங்களா? அதை தெரிந்து கொள்றதுல வாஞ்ச. அப்போ அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விளங்குதுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுதான் இயேசு சொன்னார் இல்லையா, அந்த உவமையில சொல்லும் போது, விதை வழியருக விழுந்தது, முடிஞ்சு போச்சு. அவங்க வசனம் கேட்டா கூட சாத்தா என்ன பண்ணிடுவான், அவங்க கிட்ட இருந்து எடுத்துடுவான். அதனால அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாச கிரியை இல்லை. விசுவாசம் இருக்குது, இயேசு தெரியும், அவ்வளவுதான். இயேசு தெரியும், நான் கிறிஸ்தவன். ஆனா 2வது நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க எப்படின்னா, இவங்க எங்க விழுந்தவங்கன்னா, பாறையிலும் முள்ளிலும் விழுந்தவங்க. என்னடா இவ்வளவு அழகா எடுத்துன்னு போயிட்டு கடைசியில பாறைக்கும் முள்ளுக்கும் ஒப்பிடுறீங்களேன்னு தோணும். கரெக்டா? ஏன்னா இவங்க எல்லாமே இருக்குது, எல்லாத்துலயும் வாஞ்ச இருக்குது, ஞானம் இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சா இருக்குது. ஆனா வளர்ச்சியில அடுத்த கட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனாய் இருக்கும் பொருட்டு. எப்படிங்க? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ள எப்படி இருப்பாங்களா? முதற் பேரான. அப்படின்னா என்ன அர்த்தங்க? தேவன் சொல்றாரு, தம்முடைய ஸ்டார்டிங் எப்படி வருதுங்க? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. புரிஞ்சுதுங்களா? தேவன் சொல்றாரு, அவருடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வளர்ச்சிக்கு போனாங்க. சத்தியத்தின் மேல வாஞ்ச, ஞானஸ்தானம் எடுத்தவர், ஆவியை பெற்றவர், எல்லாம் ஓகே, புது சிருஷ்டி, தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கிறாரு, வசனத்தின் மேல எல்லாம் வாஞ்ச. ஆனா குமாரனின் சாயலு கொத்த அந்த ஒரு வளர்ச்சியில போறாரா? புரியுதுங்களா? இத்தனை வருஷம் நம்ம சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று நிறைய விஷயங்களை கேட்கறதுல ஆர்வம் வந்து 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 ஆனா சுபாவம் மாறலன்னா, குமாரனுக்குரிய சுபாவம் வரலன்னா,
அதுதான் சொல்றார், முதற் பேரானவரா இருக்கணும். முதற் பேரானவர்னா என்னங்க? நம்முடைய மூத்தவர், உங்களுடைய மூத்த சகோதரர் இயேசு. விளங்குதா? நம்முடைய மூத்த சகோதரர் இயேசு. அவருடைய சகோதர சகோதரிகள் நம்ம எப்படி இருக்கணும்? யார மாதிரி இருக்கணும்? அவரை மாதிரியே இருக்கணும். அதனால்தான் அவரை விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க, பெரிய ரிலேஷன்ஷிப். இந்த அழைப்புக்கு மாறணும்னா, குமாரனை போல மாறணும்னா, குமாரனை போல செய்யணும்னா என்ன ஆகல? அந்த விதை வளரல, வளரல. வளருது, பாறையில போகுது, வேறு என்ன ஆகல? உள்ள பிடிக்கல, முள்ளுல விழுந்தது, வளருது. ஆனா என்ன ஆயிடுச்சுங்க? நெருக்கம். உலகத்தின் ஆசைகள், பெருமைகள், சிற்றின்பங்கள், இப்படி நிறைய விஷயங்கள். நம்முடைய சுபாவத்தையும் எடுத்துக்கலாம், கோபம், விளங்குதா? நிறைய விஷயங்கள். இதெல்லாம் வரும்போது குமாரனுடைய சாயலுக்கும் நம்முடைய சுபாவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வளர்ச்சி வரல. தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இவர், சத்தியத்து மேல வாஞ்சுதான். ஆனா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இவர் மாறுறதுக்கு அந்த ஒரு நடவடிக்கை, அந்த ஒரு காரியம் இருக்குதான்றதை பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்றேன். நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லணும் என்னன்னா, முன்னாடி இப்படி இருந்தாரு, இப்போ அப்படி இல்லை. விளங்குதா? என்னதுங்க? முன்னாடி அப்படி இருந்தாரு, இப்போ இல்லை. அந்த மாதிரி யாராவது நம்ம வீட்டில் சொல்லுவாங்களா? சொல்றவங்க யாராவது கை உறுதி காட்டுங்க. பார்த்தீங்களா? புரியுதா? ஏன்னா அதுதான் சாட்சி. நிறைய விஷயங்கள் என்ன ஆகணும்? மாறணும். அந்த மாறத்துக்குரிய முயற்சியில இறங்கணும். அதான் முக்கியம். நான் விசுவாசி நிலைமையில இருந்துட்டாலும் டேஞ்சர், வளர்ச்சி வராது. அடுத்த நிலைக்கு நான் வசனத்து மேல வாஞ்சியா இருந்து, ஜீவ பலியா இருந்து, நான் ஞானஸ்தானம் பெற்று புது சிருஷ்டியாகி பரிசுத்தமான ஆகி தேவனுடைய சித்தத்தெல்லாம் பகுத்தறிஞ்சு திருவசனம் என்னும் களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல வாஞ்சியா இருந்து குமாரனுக்குரிய சாயல்ல அந்த ஒரு நல்ல அந்த நடக்கை எனக்குள்ள வரலன்னா, நான் எந்த லிஸ்ட்டுக்கு போல அந்த உண்மை உள்ளவருக்கு போறதுக்கு இந்த ஒரு விஷயம் தடையாது. ஸோ இந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கிறவங்கள தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால்தான் இன்னொரு இடத்துல தெளிவா சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலன் பவுல், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். எப்படிங்க? ஏற்றுக்கொண்டபடியே வேர் கொண்டவர்களாகணும். ஏற்றுக்கொண்டபடினா எப்படிங்க? எப்படி நம்ம ஆரம்பத்தில் வரும்? ரட்சிப்பின் அனுபவத்தில் வரும்போது ரொம்ப உற்சாகமா ஆண்டவர் என்ன இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார், அப்படியே அந்த ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற அந்த பிணைப்பு இருக்குது பாருங்க. எப்படியோ ஒருத்தர் கையை காலை பிடிச்சி நடந்து போற மாதிரியே இருக்கும் விசுவாச வாழ்க்கை. எப்படி அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்குதோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள வேரும் இறங்கணும். கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கணும்? வேர் இறங்கணும்னா, ஏன் கிறிஸ்துவுக்குள்ள வேர் இறங்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய போஷாக்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வளர்ச்சிக்கு ஆதாரம் யாரு? கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம வேறு இறங்கினா தான் கிறிஸ்துவுக்குரிய குணலட்சணங்கள், கிறிஸ்துவுக்குரிய வல்லமைகள், கிறிஸ்துவுக்குரிய சுபாவங்கள், கிறிஸ்துவுக்குரிய நடக்கைகள் எல்லாம் என்ன ஆகுங்க? வரும். வாசித்து முடிக்க பிரதர், கொலோசியர் 2:6. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். எப்படிங்க? அவர் மேல் வேரூன்றி, அதுல இருந்து படிங்க. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொண்டு. அப்போ கிறிஸ்துக்குள்ள என்ன ஆகணும்? வேறு பிடிக்கணும். வசனத்தை கேட்கிற வாஞ்சை இருந்தா போதாது. அந்த வசனத்துக்குரிய வசனம்ன்றது என்னதுங்க? விதை. நிறைய இடத்துல நம்ம ஸ்டடி கண்டக்ட் பண்ணும் போதும் சரி, நிறைய பேருக்கு சில ஆழமான காரியங்களை கேட்கும் போதும் சரி, எல்லாத்தையும் எங்க ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா மூளையில ஸ்டோர் பண்ணுவாங்க. இங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா அறிவு தான் வரும், ஞானம் வராது. புரியுதுங்களா? அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு காரியத்தை அறிவது அறிவு, அறிந்த காரியத்தை வாழ்க்கையில செயல்படுத்துவது ஞானம். விளங்குதுங்களா?
சுவிட்சு போட்டால் ஃபேன் சுத்தம் அறிவு. ஆனால் எப்போ போடணும் புரியுதா? அது ஞானம். வசனத்தை கேட்கறது அறிவு. நிறைய விஷயத்த கேட்கணும், ஆழமான காரியங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்டடீஸ் எல்லாம் நீங்கள் ரிசர்ச்லாம் போனீங்கன்னா, பைபிள் ரிசர்ச்லாம் போனீங்கன்னா அப்படி இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ விஷயம், நியூமராலஜி எடுப்பாங்க, குரோனாலஜி எடுப்பாங்க. ஒரு வார்த்தை, ஒரு அந்த அந்த கமா, அந்த புள்ளி ஸ்டாப், அந்த ஆச்சரியக்குறி, அந்த கேள்விக்குறி, எல்லாத்துக்கும் மீனிங். ஓகே, எல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் அவங்களுடைய கனிகளை பார்த்தா, அவங்களுடைய கேரக்டரை பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அவங்களுடைய குணலட்சணங்கள் மாறல. சத்தியம் அறிஞ்சு பிரோஜனம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணோம்? விடுதலை ஆக்கணும். அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை வரணும். தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். தேவன் விரும்பாத வாழ்க்கையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னா அது சத்தியத்தினால தான் முடியும். அந்த சத்தியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, இயேசுவையே சத்தியமா எடுத்துக்கணும். ஏன்னா அவர் தானே சொன்னார், நானே வழி சத்தியம். வார்த்தையை எடுத்துக்கிறது இல்லை. வார்த்தை உங்க காதுல விழுதுன்னா நீங்க அது ஏதோ பிரசங்க வார்த்தை கேட்கல, இல்ல, இயேசுவே உங்களுக்குள்ள போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது இயேசுவே உள்ள போறாரு. ஏன் இயேசுவே உள்ள போறாரு? இயேசுவோட குணலட்சணங்கள் உள்ள போகுது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அடுத்த கட்டம் நான் எப்படி முன்னேறணும்? வார்த்தை உள்ள போகும்போது மாற்றம் வரணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுதான் அங்க சொல்றாங்க. அதனால தான் பாருங்க, 1 யோவான் 2:6 வாசிங்க. 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாத்தீங்களா? நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன், அவருக்குள் நிலைத்து இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க என்ன பண்ணணுமா? அவர் நடந்தது போல நானும் நடக்கணும். ஏன்? அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த வேர் வரலன்னா வேற வேறு நமக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? இன்னொரு வேறு இருக்குது. அது வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். பாத்தீங்களா? என்ன வேறு? அது கசப்பான வேறு. நல்ல சத்தியத்தை கேட்கலாம், நல்ல ஆவிக்குரிய காரியங்களை தியானிக்கலாம், நல்ல தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சிக்கலாம், கலங்கம் இல்லாத திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் மேல வாஞ்சியா இருக்கலாம். ஆனா இன்னும் இருதயத்துல சில கசப்புகள், விட்டு கொடுக்காத குணங்கள், இன்னும் சில விஷயங்கள் உள்ள இருந்துகிட்டு, அது சின்ன காரியம் தாங்க, அது சின்ன காரியம் தான். ஆனா அந்த சின்ன காரியம் என்ன ஆகுதுன்னா கிறிஸ்துவினுடைய சாயல உள்ள வராம தடுக்குது. கிறிஸ்துவனுடைய சாயல உள்ள வராம. உதாரணத்துக்கு இயேசு சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மை. இப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள வேறு பெற்றோர்களா இருந்தா நெக்ஸ்ட் வீட்டுல யாராவது ஏதாவது பேசணும், நம்மளுக்கு என்ன வரணும்? சாந்தம் வரணும், மனத்தாழ்மை வரணும். ஏன்னா வேறு எங்க இருக்குது? கிறிஸ்துக்குள்ள இருக்குது. ஆனா கசப்புல வேறு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சாந்தம் பயங்கரமான சாந்தமா மாறிடும். எந்த அளவுக்கு சாந்தமான? நீ சொன்னா நான் பேசணுமா? சில சொல்லுவாங்க, நீ சொன்னா நான் பதில் சொல்லணுமா? அது ஒரு சாந்தம். தெரியுதா? பேசாம இருக்கிறதுக்கு இது ஒரு சாந்தம், ரொம்ப டேஞ்சர். அதுக்கெல்லாம் போகக்கூடாது. எனக்குதா? அப்போ புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்துவனுடைய வேர் கொண்டவர்களா இருக்கும்போது கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணுமே ஒழிய கசப்புன்ற இந்த உலக காரியம் இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவத்துல வேறு போச்சுன்னா இந்த சுபாவத்துக்குரிய காரியங்களை இது தடுக்கும். அதனால தான் வேதத்துல வித்தியாசம் காட்டுறாங்க சுபாவத்தை. ஒண்ணு திவ்ய சுபாவம், இன்னொன்னு ஜென்ம சுபாவம். இல்லைங்களா? திவ்ய சுபாவம், ஜென்ம சுபாவம். திவ்ய சுபாவத்துக்குரிய அந்த ஒரு வளர்ச்சிக்கு போனாலும் ஜென்ம சுபாவம் என்ன பண்ணாது? விடாது. அதான் இயேசு சொன்னாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம். எல்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம. இந்த சரீரம் எப்படிப்பட்டது? சரீரமே சாபத்துக்குரியது. சாவுக்கேதுவான உங்கள் சரீரம். இந்த சாவுன்றது சாபத்துக்கு அழைத்து செல்லுகிற இந்த சரீரம்னா, அப்போ இந்த சரீரத்துக்குள்ள நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கணும்னா, அதுவும் தேவன் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவுக்குரிய அந்த வளர்ச்சிக்குள்ள இருக்கணும்னா நம்ம எவ்வளோ பாடுபடணும். நல்லதுங்களா? நம்ம எவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதனால தான் இயேசு சொன்னாரு, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அந்த சாய்ஸை நம்ம கிட்டே கொடுத்துட்டாரு. நீ என்னை பின்பற்றி வர விரும்புறியா? விரும்புனா உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, உன் சிலுவையை, அவர் சிலுவை இல்லை, நம்ம சிலுவை என்ன பண்ண போறாரு, எடுத்துட்டு கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். ஆக்சுவலாக அந்த சிலுவை சுமக்கிறதுன்ற ஒரு விஷயத்த முதல்ல நமக்கு ரொம்ப தெளிவு வேணும். ஏன்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை சீஷர்களுக்கு கூட வந்தது. எப்படின்னா நல்ல சத்தியத்தை கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் கூட போனாங்க. கானா ஒரு கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு போனாங்க, பெஸ்தாய்தாவுக்கு போனா பெஸ்தாய்க்கு போனாங்க, அப்புறம் எந்தெந்த மலைக்கு போனா மலைக்கு போனாங்க, கடற்கரைக்கு போனா கடற்கரைக்கு போனாங்க, பெத்தானியாவுக்கு போனா பெத்தானியாவுக்கு போனாங்க. யாருக்கிட்ட அப்படியே சுத்தி 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 வந்தவங்க இயேசுவை பிடிக்கும்போது ஒருத்தரே இல்லை, பேதுருவை தவிர. அதனால தான் பேதுரு சபை, விளங்குதா? பேதுரு எதுக்கு நல்லா இருக்கிறாரு? சபைக்கு நல்லா இருக்கிறாரு. ஏன்னா பேதுரு எதை சுமந்துட்டு போனார்? அவரு தன் சிலுவை எடுத்துட்டு போறதுக்காக போனாரு. ஆனா 3 முறை போய் சொல்லிட்டாரு. அது தேவனுடைய வார்த்தை தான். குமாரன் தான் சொல்றாரு, நீ பின்பற்றி வரியா, நீ என்ன பண்ணுவ? 3 தரம் மறுதளிப்பான். அப்போ எல்லாவற்றிலும் பின்தொடர்ந்து வந்தவங்க இயேசுவை பிடிக்கும் போது, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது எல்லாம் ஓடிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ என்னன்னா தேவனை நல்லா தேடுறது, கிறிஸ்துவ நல்லா விசுவாசிக்கிறது, சத்தியத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறது. ஆனா நம்ம தன்னைத்தானே வெறுக்கணும், நம்ம ஆசா பாசங்களை வெறுக்கணும், நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நேரம், இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு வேலை வருது. அப்ப நம்ம எதை எடுக்கணும்? ஆமா, அதான் நேச்சர், வேலையை தான் எடுக்கிறோம். அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் இல்லை, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு தான் போவேன்னு நம்ம நின்னா, அப்ப என்ன வருது? வேலைக்கு மறுபடியும் போனா. வருஷம்லாம் வரவே மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரேன்னு திங்கக்கிழமை போனா என்ன பண்ணுவாரு? பயங்கரமா உடுன்னு விடுவாங்க இல்ல? அதாங்க சிலுவை, அதுதான் சிலுவை, தன் சிலுவை. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுக்காக நான் என்ன பண்ணேன்? இந்த ஒரு விஷயத்த, பரவாயில்ல வேலை போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்துவின் சாயல். இதுதான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. வழங்குதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படுகிறது. அதுதான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும். அதேதான் பவுலும் சொல்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆதி சபையில இந்த வெளிச்சம் இருந்தது. பழைய மனுஷன் என்ன பண்ணோம்? சிலுவையில அறைய பண்ண. அதுக்குதான் சிலுவையோட வான்னு, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வான் எதுக்கு சொன்னார்னா, இயேசு சுமந்த சிலுவையில இயேசு அறையப்பட்டார். ஒத்துக்கிறீங்களா? இப்ப நம்ம சுமக்கிற சிலுவையில நம்ம என்ன பண்ணோம்? அறைய பண்ணோம். எப்படி அறைய பண்ணனா, பழைய மனுஷனுடைய சுபாவத்தை சிலுவையில அறைய. தேவனுக்காக நான் செய்யும் போது, தேவனுக்காக நான் வாழும்போது, கிறிஸ்துவுக்காக நான் ஒரு படி எடுத்து வைக்கும் போது அதனால் வரக்கூடிய பாடுகள் சிலுவை. அந்த சிலுவையில நான் அறையப்படணும்னா பழைய மனுஷனுடைய சுபாவத்தை அறையணும். பழைய சுபாவத்தை விட்டு திவ்ய சுபாவத்துக்கு மாறுது. அதனால தான் பாருங்க, இயேசு இன்னொரு இடத்துல சொல்ல, மத்தேயு 7:13 வாசிங்க. மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். என்னவா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கன்னு சொன்னார். கஷ்டம்தான். இயேசுவை போல மாறணும்னா, இயேசுவை போல நடக்கணும்னா, இயேசுவை போல சிந்திக்கணும்னா கஷ்டம்தான். அது இடுக்கமான வாசல். அது என்னது?
இடுக்கமான வாசல் தான். ஆனா கேட்டுக்கு போறது, என்னாலலாம் அப்படி வாழ முடியாதுப்பா, என்னாலலாம் அப்படி நடக்க முடியாது, அந்த வாசல் எப்படிதான்? விரிவா இருக்குதான், விசாலமா இருக்குதான். இங்க எது இடுக்கமான வாசல்னு சொல்றாரு தெரியுங்களா? அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். இயேசுவை போல மாறணும்னா எது? சில குணாதிசயங்களை இயேசு சொல்லி இருக்கிறார். எது? 12வது வசனம் வாசிங்க. அதுல மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். புரியுதா? மனுஷர் எனக்கு என்ன செய்யணும்னு நான் விரும்புறேனோ அதை நான் என்ன பண்ணணும்? யாருக்கு செய்யணும்? மனுஷருக்கு செய்யணும். இதாங்க இடுக்கமான வாசல். இப்ப பாத்தீங்களா? ஒருத்தர் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னா முதல்ல நான் மரியாதை கொடுக்கணும். ஒருத்தர் என்னை நேசிக்கணும்னா முதல்ல நான் நேசிக்கணும். ஒருத்தர் இந்த காரியத்தெல்லாம் சில விஷயங்களை ஏன் விட்டு கொடுக்க மாட்டாங்க? முதல்ல நான் விட்டு கொடுக்கணும். விளங்குதுங்களா? பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அப்ப இப்படிப்பட்ட நடக்கை தான் என்னவா இருக்குதுங்க? காரியமா இந்த கிறிஸ்துவுக்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் சில பைபிள் ஸ்டூடெண்ட் எல்லாம் இப்படி டீச் பண்ணுவாங்க. என்னன்னா, அந்த தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு வருது வந்து அந்த பாடுகள், துக்கங்கள், அதெல்லாம் உபத்திரவங்கள், இதெல்லாம் எப்படி பேசுவாங்க? ரொம்ப பெருசா பேசிடுவாங்க. எந்த அளவுக்கு பெருசா பேசுறாங்களோ கேட்கற நம்மளுக்கு பயம் வந்துடும். எப்போ நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ள ஏண்டா வந்தோன்ற மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன, எது துக்கம், எது நோவு, எது பாடு அப்படின்னு கேட்டா, இவர் வந்து என்னை பத்தி ஒரு மாதிரி பேசிட்டாரு, நான் என்னை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க, என்ன இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, துன்பப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. சரி, இயேசு சொன்னாரு, உங்களை ஒருவர் துன்பப்படுத்தினா நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, சபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வதிங்க. புரியுதுங்களா? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்பட்டால் சந்தோஷப்படுங்கன்னாரு. ஆனா ஈக்குவல் ஆப்போசிட், என்ன இப்படி சொல்றாங்க, என்ன அப்படி சொல்றாங்க. சிலர்லாம் யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. இவங்களை பத்தி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்ட மண்டை குடைச்சல் வந்துடும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ன ஓடும்? அந்த ஜென்ம சுபாவம் ஓடும். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னா அதை பொறுத்து போகும். அபாண்டமா சொல்லிட்டாங்க பிரதர் என் மேல. ஆமா, இயேசு கிறிஸ்து மேல கூட தான் அபாண்டமா சொன்னாங்க. விளங்குதா? எந்த கோர்ட்லயாவது குற்றவாளியோட குற்றம் நிரூபிக்கப்படாம அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்களா? இயேசுக்கு கொடுத்தாங்க. அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதையும் அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த ஜீவன் எனக்குரியதல்ல, இது மற்றவர்களுக்காக. இதாங்க இலக்கு. அந்த இலக்கை சரியா புரிஞ்சுக்கணும். அதனால பாடு, துக்கம் அப்படின்றது சொந்த கதை, சோக கதையெல்லாம் எடுத்துக்கூடாது. எனக்கு கடன் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இந்த பாடு வழியாக தான் போய் ஆகணும். எனக்கு வியாதி இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்படி தான் இருக்கணும், ஆண்டவர் இப்படி தான் இல்லை. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, ஏசாயா 53ஆம் அதிகாரம், நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாராம்? சிலுவையில் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. புரியுதுங்களா? அப்ப சொந்த கதை, சோக கதையை எடுத்துக்கிறது கிடையாது. என்ன இப்படி சொல்றாங்க, ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா சொல்றாருன்னா யோசிங்க, ஏன் சொல்றாங்க. ஒருத்தர் உங்களை விமர்சனம், உலக பிரகாரமாகவே ஆட்ல போடுறான், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அப்படின்னா என்ன? குறைகளை சொல்லுங்கன்றான். ஏன் தெரியுமா? குறைகள் வந்தா தான் நிறைவுள்ளவர்களா மாற முடியும். ஆனா நிறைய பேருக்கு குறை வந்துட்டாலும் என்ன ஆயிடுது? இன்னும் எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் விட்டுங்க. அதெல்லாம் விடுறது தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்ல இருந்து அடுத்துக்கு போக முடியும். சத்தியத்தின் மேல வாஞ்ச இருந்து, புது சிருஷ்டியா இருந்து, பரிசுத்தமானா இருந்து, ஜீவபலியா ஒப்பு கொடுத்து, தேவனுடைய நன்மையினும் பரிபூர்ணமான சித்தன்றதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு, ஆனா கிறிஸ்து கொடுத்த சாயல்ல வரலன்னா, அந்த குணலட்சணங்கள் வரலன்னா, அப்படியே இருந்தா அவங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுதான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடுகிறதுக்கு எது நிமித்தம்? அவர் நிமித்தம். இப்ப அவர் நிமித்தம்ன்றது என்னதுங்க? இப்போ நான் இயேசுக்கு இப்போ உலகத்து பிரகாரமாக நிறைய சீரியல் பார்க்குறோம், நிறைய டைம் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். ஆனால் தேவனுக்கு கொடுக்கும்போது டைம் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்கறது இல்லை.
ஆனா இதுக்கு கொடுக்குற டைம் அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது என்னது? அதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் வர பாடு. நீங்க போட மாட்டீங்க டிவி, போடாதவங்க திடீர்னு வந்து போடுவாங்க. பார்த்துருக்கீங்க? இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுவீங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுவீங்க, ஆனா அதுதான் திரும்ப திரும்ப வரும், அதுதான் திரும்ப திரும்ப நடக்கும். ஆனா அது திரும்ப திரும்ப நடக்குதுன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். டெஸ்ட் பேப்பர் கையில கொடுத்துருக்குறாங்க. அப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்? எழுதுற எக்ஸாம். ஆனா எழுதாம எனக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க பத்தியா, என்ன பார்த்தீங்களா, என்ன டெஸ்ட் எழுத சொல்றாங்க, நான் டெஸ்ட் எழுதணுமா? நான் எழுதி தான் ஆகணும், எழுதினா தான் நீ பாஸ் ஆகுங்க, இல்லைன்னா டெஸ்ட்டே எழுதாம வெறும் பேப்பரை வச்சுருந்தா நம்ம மக்கு. புரியுதா? அப்போ கிறிஸ்துவின் சபையில தேவன் கொடுக்கிற 3 பிரிவுகள்ல முதல் பிரிவு அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் விசுவாசிகள் ஆனால் கிரியை இல்லாத விசுவாசிகள். இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் விசுவாசித்து ஜீவபலியா ஒப்பு கொடுத்து வசனத்தின் மேல வாஞ்சியார்ந்து புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்று ஆவியை பெற்று எல்லாம் அந்த வளர்ச்சிக்குரிய காரியமா இருந்தாலும் கிறிஸ்து கொத்த சாயல் இல்லை. விளங்குதுங்களா? இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இருக்கிறாங்களா அந்த மாதிரி? நம்ம கூட இருக்கிறோம். மேக்சிமம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிறைய பேர் மேட்ச் ஆயிடும். புரியுதா? மூன்றாவது காரியம் என்னன்னா உண்மையுள்ளவர். மூன்றாவது யாருங்க? உண்மையுள்ளவர். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் முன்னாடியே பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணோம்? அந்த குண லட்சணங்களை எடுத்துக்கணும். வேர் கொண்டவர்களாகவும் அப்புறம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். இதுதாங்க 3வது ஸ்டேஜ். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அப்போ ஏற்றுக்கொண்டவர்கள், வேர் கொண்டவர்கள், அவர் மேல் கட்டப்படுகிறவர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள், இயேசுவை ஏத்துக்கிட்டேன். வேர் கொள்ளணும் போது கிறிஸ்துவனுடைய சாயல் அச்ச அடையாளங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? எடுத்துக்கிறது, அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழணும்னு தீர்மானம் பண்றது. கட்டப்படுறது என்னன்னா இயேசுவை போலவே இந்த உலகத்துல வாழ்ந்து அந்த குண லட்சணங்களை வாஞ்சித்து அதன் அடிப்படையில வாழுகிற ஒரு வாழ்க்கை. வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். என்னங்க? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். பாத்தீங்களா? அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு. இதுதாங்க, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இசைவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வேற எழுந்த அந்த காரியங்களை சத்தியத்தின் மூலமா எடுத்துக்கொள்றது இல்ல, கேட்டுக்கொள்றது மாத்திரமல்ல, அதுக்கேத்த மாதிரி இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை இசைந்து கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு அதை முன்னாடி சொன்னோம், சாந்தம் உள்ளவர்களுக்கு நம்ம படிச்சோம்னா அந்த சாந்தத்துக்கு நாம என்ன பண்ணிக்கிறது? இசைந்து போறது, நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறது, கிறிஸ்துவினுடைய குண லட்சணங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும்படி அபியாசப்படுறது. அதான் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் என்னவாதான்? பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுதாங்க உண்மை உள்ளவர். அவர் மேல் நீங்களும் எப்படி கட்டப்படுறோமா? எங்க? தேவனுடைய வாசம் படிச்சாரு. எங்க கட்டப்படுறோம்? அந்த போர்ஷன் மாத்திரம் படிங்க பிரதர். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. அப்ப எங்க கட்டப்படணும்? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவன் நல்லவன் அப்படின்னு இந்த உலகத்துல காட்டுறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பைபிள் தீக்காக்கல்ல வச்சா யார் தான் அவன்? கிறிஸ்தவன். அப்படியே 4 பேருக்கு நல்லது செஞ்சா அரசியல்வாதி மாதிரி, 4 பேருக்கு நல்லது செஞ்சா அவன் யாரு? நல்லவன். விளங்குதா? ஆனா எங்க இருக்கணும்? உள்ள ஆவியில. ஏன் ஆவியில இருக்கணும்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்ப்பான்.
நான் பகட்டாய் மற்றவர்கள் மத்தியில மாத்திக்கிறது இல்ல, தேவன் என்னை கூர்ந்து கவனிக்கிறார், அவருக்காக நான் என்ன மாத்திக்கிறேன். ஆவியிலே கூட்டி கட்டப்படும். வளர்ச்சி என்பது சரீர ரீதியா காட்டுற ஒரு விஷயம் கிடையாது, ஆவியில காண்பிக்கிற விஷயம். எப்படி ஆவியில காண்பிக்க முடியும்? நான் எந்த அளவுக்கு தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைத்திருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு கிறிஸ்து இயேசுவனுடைய அச்ச அடையாளங்களை நான் பிரதிபலிக்கிறேன், நான் எந்த அளவுக்கு ஆவியை பெற்றவனை போல வாழ்றேன். விளங்குறதா? அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நடக்கை, பரிசுத்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஆவியினாலே சேர்த்துக்கிட்ட. அதனால தான் சொல்றோம் கிறிஸ்துவின் சபை. இதுதான் என்ன மாதிரி சபை? கிறிஸ்துவின் சபை. ஏன்னா கிறிஸ்துவனுடைய எல்லா லட்சணங்களும் என்ன இருக்குதுங்க இதுல வருது. புரியுதுங்களா? அது வருதுனால தான் இது கிறிஸ்துவின் சபை. அப்ப இந்த உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்றவங்க முழுக்க முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அதன்படி வாழும்படி ஒப்பு கொடுத்து முயற்சி செய்கிறவர்கள். அப்படி முயற்சி செய்யும் போது நிறைய தோல்வி வரும், நிறைய நெருக்கம் வரும், நிறைய கஷ்டம் வரும், நிறைய பாடு வரும், நிறைய துன்பம் வரும். அதன் மத்தியிலும் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து போராடி நான் இயேசுவை போல மாறணும், நான் பரிசுத்தவானா இருக்கணும், நான் தேவனுக்கு உண்மையா இருக்கணும், நான் இந்த பாவத்தை விடணும், இந்த காரியத்தை நான் திரும்ப செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து 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 அவரை பிடிச்சி என்னை மாற்றுங்காண்டவர், என்னை மாற்றுங்காண்டவர்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எது வரைக்கும் போராடுறாங்க தெரியுமா? மரண பரியந்தமும் போராடணும். அததான் இயேசு சொன்னாரு, மரண பரியந்தமும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். புரியுதுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்ப கிறிஸ்துவின் சபை, இந்த உண்மையுள்ள சபை, முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை சார்ந்த சபை எப்படிப்பட்டதா இருக்குமா? சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும். என்னவா? கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? நம்ம எப்படிப்பட்டவங்கன்றது வேதம் சொல்லுது. நம்ம கிறிஸ்துவின் என்னவா? சரீரமா. நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமா. ஆனா இன்னைக்கு நம்ம வஸ்திரம் இல்லைங்க, கிறிஸ்துவின் சரீரம். அப்போ உங்க மூலமா எவ்வளவு விஷயங்கள் நடக்கணும். ஒரு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு, உலக ரட்சகரா வந்து அவர் மூலமா எவ்வளோ எழுப்புதல். அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வரும். புரியுதா? அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்க? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் போது அந்த விசுவாசத்தை உள்வாங்கணும். நான் இயேசுவை போல இருக்கிறேன். உங்களுடைய நடக்க செய்க, வியாதியஸ்தர் மேல எங்கேயாவது கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. கிறிஸ்துவின் சரீரம் நினைச்சு பண்ணுங்க, அற்புதம் நடப்பாங்க. அங்க வியாதிகள் ஓடும், அங்க ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனா இந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ள வராம இருந்தா, அதனால்தான் திரும்ப திரும்ப சபைக்கு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். என்னவா? இந்த சரீரத்துக்கு யார் தலை? இயேசுதான் தலை. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, கிறிஸ்துவையே தலையா கொண்டு இருக்கிற நம்ம யார் பேச்சதான் கேட்டு வாழணும்? இயேசு கிறிஸ்துவோட பேச்சதான் கேட்டு வாழணும். அவர் தான் வார்த்தை. வழங்குதுங்களா? வசனத்தின்படி வாழ்ற வாழ்க்கை தான் அதுக்கு நிகரா இருக்குது. அப்போ உண்மை உள்ளவர் அப்படின்னும் போது அவர் எப்படிப்பட்டவர்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாய் உடையவர். மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா? முதல்ல பார்த்தோம், எபேசியர்ல தேவனுடைய ஆலயமாக கூட்டி கட்டப்படுகிறார் கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்து அவர் மேல அஸ்திபாரம் போட்டப்பட்டவர். கிறிஸ்து உண்மை உள்ளவர் எப்படிப்பட்டவர்னா கிறிஸ்துவனுடைய சபை. 2வது பார்த்தோம் கிறிஸ்துவின் சரீரம். 3வதாக பார்க்கிறோம் கிறிஸ்துவின் கற்புள்ள கன்னி, மணவாட்டியாகிய சபை. கிறிஸ்துவின் கற்புள்ள கன்னியா இருக்கிறாங்க. இப்ப இந்த கன்னின்னு சொல்லும் போது, கிறிஸ்துவனுடைய மணவாட்டின்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கணும்? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ம் அவருக்கு துதி செலுத்த கடுவோம். ம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இந்த நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துல வரும்போது அங்க நடக்கிற காரியத்தை தான் சொல்ற. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி ம். தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி என்ன பண்ணாலாம்? ஆயத்தம் பண்ணினாலாம். அப்ப இந்த உலகத்துல மணவாளனை நம்ம தலையா வச்சிருக்கிறோம்னா அவயங்கள் என்னவா இருக்குதுங்க? மணவாட்டி சபையா இருக்குது. அதானே அவர் சொன்னார். எபேசியர் 5 32 33 வாசிங்க. எபேசியர் 5 32 33. இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பாத்தீங்களா? இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். கணவன் மனைவி உறவை வச்சு சபையும் மணவாட்டையும் மணவாளனையும் குறித்து பேசுறாரு. மனைவி கணவன் மேல எப்படி இருக்கணுமா? பயபக்தியா இருக்கணுமா? இந்த தலை கிறிஸ்துவினுடைய தலை, நம்ம அவருடைய அவயமா இருக்கிறோம்னா மணவாட்டி சபை கற்புள்ள கன்னியா அவர் மேல பயபக்தியா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? விளங்குதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர் தான் யாருங்க? உண்மை உள்ளவர். இதற்காக முயற்சி பண்ணணும், இதற்காக வாழணும். காலம் கடந்து போய் கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த உவமை சொன்னார் பாருங்க. விதைக்கிறவனுடைய உவமை சொல்லும் போது எப்படி சொன்னார்? மத்தேயு 13:23 வாசிங்க. உண்மை உள்ளவருக்கு அந்த நல்ல 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. அதாங்க, வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, என்ன பண்றாராம்? உணர்வடையணும். அண்டர்ஸ்டாண்டிங். அதை கரெக்டா புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய லைஃப்பை நம்ம என்ன பண்ணோம்? டியூன் பண்ணோம். விளங்குதா? அதே லூக்கா 8:15 வாசிங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். பொறுமையோடு பலன் கொடுக்கணும். இயேசுவை போல மாறனா முடியாது. ஆனா அது இந்த முயற்சி. நான் கிறிஸ்துவினுடைய சரீரம், கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் கற்புள்ள கன்னி, அந்த மனவாட்டியா இருக்கிறன்ற அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு பொறுமையா என்ன பண்ணாங்க? பலன் கொடுக்கணும். அப்போ அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு நடக்கையில் இருக்கிறவங்க தான் உண்மை உள்ளவர். புரியுதுங்களா? அவங்க தான் உண்மை உள்ளவர். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் சபையில இருக்கக்கூடிய 3 நிலைப்பாடுகள் அப்படின்னும் போது தேவனுடைய பார்வையில இதுதான். தேவன் அப்படித்தான் பார்க்கிறார். 1, அழைக்கப்பட்டவர். அவர் யாரு? விசுவாசி, பாரம்பரியத்தை சார்ந்தவர். 2, தெரிந்து கொள்ளப்பட்டவர், இதுல இருந்து இங்க வந்தவர். இவர் என்ன பண்றாரு? வசனத்தை கேட்கறதுல, பரிசுத்தம் பண்ணிக்கிறதுல, அது மாத்திரமல்ல ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து புது சிருஷ்டியா எல்லாம் இருக்கிறாரு. ஆனா கிறிஸ்துவின் சாயல் இருக்குதான்னா இல்லை. அப்போ 3வது நிலை வரும்போது கிறிஸ்துவின் சாயல் வருது. எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயல் வருதுன்னா ஒரு நெருங்கின உறவாகி போச்சு. கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவின் சரீரமாக, கிறிஸ்துவின் மனவாட்டியாக இவர் உண்மை உள்ளவர். இல்லைங்களா? தேவனு இப்படிதான் 3 நிலைப்பாட்டில் பார்க்குறார். அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த நிலையில இருக்கிறோம், எந்த நிலைக்கு நம்ம போனோம். அந்த 3வது நிலைப்பாட்டில் வர்றவங்களுக்கு தான் தேவன் ஆயத்தம் பண்ணினவர்கள் மகத்தான காரியம். கரெக்டுதான்? அப்போ அந்த ஒரு மகத்தான காரியத்துக்கு நம்ம போகணும். புரியுதுங்களா? அவங்க தான் தேவனோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவர்கள். பரலோகத்தில் எத்தனை பேர் வராங்க அதெல்லாம் தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு காரியத்தில் இந்த நாளில் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, கிறிஸ்துவினுடைய சபையில் இருக்கக்கூடிய 3 பிரிவுகள்: அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளவர். இதில் நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எவ்வளோ தூரம் போகணும். இல்லைங்களா?